This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். முதலுக்கே மோசமாகும் நிலைமை, மீண்டும் இந்தியாவுக்கு ஓடி வந்து அந்நிய முதலீட்டாளர்கள். அம்பேத்கர் ஜெயந்தி ஏப்ரல் 14 மற்றும் புனித வெள்ளி ஏப்ரல் 18 ஆகியவற்றை முன்னிட்டு 2 தினங்கள் விடுமுறை விடப்பட்டதால் கடந்த வாரம் 3 தினங்கள் மட்டுமே பங்கு சந்தைகள் இயங்கின. 3 தினங்கள் மட்டுமே வர்த்தகம் நடைபெற்ற போதிலும் கடந்த வாரத்தில் மும்பை பங்கு சந்தையில் குறிப்பிட்ட எண் சென்செக்ஸ் 1509 புள்ளிகளும், தேசிய பங்கு சந்தையின் குறியீட்டு எண் நிஃப்டி 414 புள்ளிகளும் உயர்ந்தது. இதற்கு முக்கிய காரணம் அந்நிய முதலீட்டாளர்கள் மீண்டும் இந்திய பங்குகளில் முதலீடு செய்ய தொடங்கியிருப்பதுதான். அந்நிய முதலீட்டாளர்கள் கடந்த வாரம் இந்திய பங்கு சந்தையில் 8472 கோடி நிகர முதலீடு செய்துள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று அந்நிய முதலீட்டாளர்கள் 2352 கோடிக்கு பங்குகளை விற்பனை செய்தனர். இருப்பினும் அதற்கு அடுத்த 2 தினங்களில் ஒட்டுமொத்தம் 10,824 கோடியை இந்திய பங்குகளில் முதலீடு செய்தனர். அந்நிய முதலீட்டாளர்கள் மீண்டும் இந்திய பங்குகளில் முதலீடு செய்ய தொடங்கியிருப்பது பங்கு சந்தையின் வளர்ச்சிக்கு வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளது. இந்திய பங்கு சந்தையின் பக்கம் அந்நிய முதலீட்டாளர்கள் மீண்டும் திரும்பியுள்ளதால் பின்னணியில் 2 காரணங்கள் இருப்பதாக நிபுணர்கள் நம்புகின்றனர். அதாவது, அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் 100 சரிந்தது மற்றும் அது மேலும் சரிவடையும் என்ற எதிர்பார்ப்புகள் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் சந்தைகளில் மிகவும் கவர்ச்சிகரமாக மாறியுள்ளது. இரண்டாவது, அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இந்த ஆண்டு மந்தமான பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்தியாவில் பொருளாதாரம் 2025-26 நிதியாண்டில் 6% வளர்ச்சியடையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது சவாலான சர்வதேச சூழலுக்கு மத்தியிலும் நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்தை வழங்குகிறது. இந்த 2 காரணங்களால் தான் இந்திய பங்கு சந்தைகளில் அந்நிய முதலீட்டாளர்கள் மீண்டும் பணத்தை கொட்ட தொடங்கியுள்ளனர். ஜியோஜித் ஃபைனான்சியல் சர்வீஸின் தலைமை முதலீட்டு அதிகாரி மூலோபாய நிறுவனர் VK விஜயகுமார் கூறுகையில், நிதி சேவைகள், சிமெண்ட், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டோ பங்குகள் மற்றும் பொருளாதார பராமரிப்பு உள்ளிட்ட உள்நாட்டு நுகர் சார்ந்த துறைகளில்தான் அந்நிய முதலீட்டாளர்கள் உட்பட சந்தை முதலீட்டாளர்களும் கவனம் இருக்கும் என்று தெரிகிறது. அதாவது, இந்த குறிப்பிட்ட துறைகளை சேர்ந்த பங்குகளை முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வதில் ஆர்வம் காட்டினர். தற்பொழுது அந்நிய முதலீட்டாளர்கள் மீண்டும் பங்கு சந்தையில் முதலீடுகள் செய்ய தொடங்கியிருப்பது நேர்மையாக இருந்த போதிலும், இந்த மாதத்தில் இதுவரை இந்திய பங்குகள் மேற்கொண்டிருந்த முதலீடு 23,103 கோடியை திரும்ப எடுத்துள்ளது. கடந்த ஜனவரி முதல் இதுவரை அந்நிய முதலீட்டாளர்கள் 1.4 லட்சம் கோடி மதிப்பிலான பங்குகளை விற்பனை செய்துள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.